மகாபாரதம் சலிய பருவம். உபபருவம் 2. கதாயுத்த பருவம். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில் நடந்த இறுதிப் போர். பாண்டவர்கள் துரியோதனன் ஒளிந்திருந்த ஏரியை கண்டுபிடித்தனர். கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்கள் அவனை வெளியே வரும்படி சீண்டினர். துரியோதனா, ஒரு கோழை போல நீரிற்குள் ஒளிந்து கொள்ளலாமா என்று கேட்டனர். துரியோதனன் மானம் பெரிதெனக் கருதி வெளியே வந்தான். துரியோதனன் சொன்னான், நான் தனியாக இருக்கிறேன், நீங்கள் 5 பேர். இது நியாயமா என்றான். தர்மர் அவனுக்கு ஒரு வாய்ப்பளித்தார், எங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து போரிடு. நீ வென்றால் ராச்சியம் உனக்கே என்றார். துரியோதனன் பீமனை தேர்ந்தெடுத்தான். அவனுக்கு தெரியும் பீமனைக் கொல்வதே தனது லட்சியம் என்று. இருவருக்கும் இடையே பயங்கரமான கதாயுத்தம் மேஸ் ஃபைட் நடந்தது. இருவரும் சம பலத்துடன் மோதினர். பலராமன் போரை காண வந்தார். துரியோதனனின் தொடைகள் இரும்பைப் போல வலிமையானவை, காந்தாரியின் பார்வையால் வரம் பெற்றவை என்பதால் பீமனால் அவனை வீழ்த்த முடியவில்லை. கிருஷ்ணர் பீமனுக்கு சைகை காட்டினார், பீமா, உனது சபதத்தை நினைத்துப் பார். துரியோதனனின் தொடையை பிளப்பேன் என்று சபதம் செய்தாய் அல்லவா என்றார். பீமன் அதை புரிந்துகொண்டு தர்மத்திற்கு மாறாகத் தனது கதாயுதத்தால் துரியோதனனின் தொடையின் மீது அடித்தான். துரியோதனன் தொடை முறிந்து கீழே விழுந்தான். பலராமன் கோபமடைந்தார், இடுப்புக்குக் கீழே அடிப்பது கதாயுத்த விதிமுறைக்கு எதிரானது என்று பீமனை தாக்க முயன்றார். கிருஷ்ணர் அவரை சமாதானப்படுத்தினார். அண்ணா, துரியோதனன் அதர்மத்தின் வழியில் நடந்தவன். பீமன் தனது சபதத்தை நிறைவேற்றினான் என்றார். துரியோதனன் வலியில் துடித்தான். அவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, நீ சூழ்ச்சி செய்து என்னை கொன்றாய் என்று பழித்தான். கிருஷ்ணர் அவனது பழைய பாவங்களை நினைவூட்டினார். துரியோதனன் போர்க்களத்தில் அனாதையாக விடப்பட்டான். இதோடு 18 நாள் போர் முடிந்தது. ஆனால் கதை முடியவில்லை. அடுத்த பெரிய பருவம் சௌப்திக பருவம். இரவில் நடந்த ஒரு மாபெரும் படுகொலை பற்றி அங்கே காண்போம்.